ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கிற இன்றைக்கி வாங்க என் ஃப்ரெண்டோட ரெசிபி இது பூண்டு குழம்பு, பத்திய குழம்பு. அவங்க ஊர்களில் செய்யக்கூடிய பத்திய குழம்போட ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு, நல்ல பெரிய கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம், நல்லெண்ணெய் ஊற்றலாம். அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு பூண்டு வந்து ஒரு 20 30 பல் பூண்டை நல்லா தூள்லாம் எடுத்து அதில் போட்டு அதை வதக்குங்க. இதுக்கு ஒரு மசாலா ஒன்று செய்யணும். எனக்கு எல்லா மசாலா தூளும் இருக்கிறனால உங்களுக்கு நான் தூளாகவே காட்டுறேன். இதுக்குள்ளே மசாலா வந்து கடுகு வந்து நம்ம வந்து ஒரு குழம்புக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்துக்கிறணும். இந்த கடுகு தூள் மட்டும் இல்லை, அதனால் நான் வறுத்துக்கிட்டேன். இந்த கடுகு வந்து எதனால் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கர்ப்பப்பையில் இருக்கிற அழுக்கு கசடுகள் எல்லாம் நல்லா வெளியேறும். ஒரு 3 நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா. சுக்குத்தூள், அதாவது பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க. சின்ன ஸ்பூனாக ரொம்ப பொடி ஸ்பூனில் நான் போடுறதுனால 4 ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போடுங்க. 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் நீங்கள் மிளகுத்தூள் போடலாம். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் ஜீரகத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். எல்லாமே சின்ன ஸ்பூனு தான். அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்ல அந்த ஸ்பூனில் தான் நான் செய்கிறேன். கொத்தமல்லி தூள் மட்டும் 4 ஸ்பூன். இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த தூள்கள்லாம் வந்து மொத்தமாக அரைக்கணும் அப்படின்னா கடுகு வந்து இப்போ 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா, கொத்தமல்லி தூள் வந்து 4 ஸ்பூன் போட்டிங்கன்னா, ஜீரகத்தூள் வந்து 2 ஸ்பூன் போடணும். அதான் அளவுப்பா. அப்புறம் சுக்கு ஒரு சின்ன துண்டை போட்டு வறுத்துக்கிறணும். பெருங்காயமும் ஒரு சின்ன கட்டியை போட்டு வறுத்துக்கிறணும். வறுத்து தூள் பண்ணி நீங்கள் வச்சுக்கரலாம். ஒரு 3 நாளைக்காவது இந்த குழம்பு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. 5-6 பல் பூண்டு போட்டுருங்க. ஏன்னா இப்போவே நம்ம மசாலா அரைச்சி குழம்பு செய்ய போகிறோம், செய்ய போகிறோம். அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு கொஞ்சோண்டு புளி மட்டும் கரைச்சி அதிலே ஊற்றி, தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக அந்த புளி தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கிறங்களேன். அவங்க வந்து புளி தண்ணி தனியாக கரைச்சி ஊற்ற சொன்னாங்க. நான் வந்து இப்படி செய்கிறேன். ஓகேயா? புளி வந்து கொஞ்சமாக தானே போடுங்க. நம்மளுக்கு நறுக்குலாம் புளி வேண்டாம். இப்போ உடம்பு வலியாக இருக்குது அப்படின்னா அவங்க கொஞ்சம் நறுக்குன்னு கொடுக்கலாம். இப்போ பிரசவமானவங்களுக்கு நம்ம ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க சொல்லுவோம்ல, மசாலா ரெடி ஆயிடுச்சு, தண்ணியை ஊற்றி கலந்துக்கிட்டாச்சு, மசாலா ரெடி. இந்த பூண்டு குழம்பு தான் அவங்க 2 வாரத்துக்கு கொடுப்பாங்களாம்ப்பா. அதுக்கப்புறம் இடையில சூப்பு வச்சு கொடுத்துக்குருவாங்களாம், இறைச்சி சூப்பு. நம்ம இப்போ கோழி சூப்பு, மீன் சூப்லாம், வெஜ்ஜு சூப்லாம் செய்கிற மாதிரி அவங்க இறைச்சி சூப்பு வச்சு கொடுப்பாங்களாம். ஒரு ஊர்களில் ஒரு மாதிரி செய்கிறாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயத்தை பொடிசாக கட்டிங் பண்ணி போடுங்க. இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்றி போட்டுக்கிறோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுங்க, 1/4 ஸ்பூனு. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் வதக்கி இதில் நம்ம அந்த தூள் இருக்குல்ல, அந்த தூளை கொஞ்சமாக போட்டு இதை மட்டும் வச்சு வெள்ளை சோத்தில் வச்சு கொடுப்பாங்களாம். இது அப்புறம் இந்த பூண்டு குழம்பு, அதுக்கப்புறம் இடையில இறைச்சி சூப்பு. இதுதான் அவங்களுடைய 20 நாளைக்குள்ள சாப்பாடு அப்படின்னு சொன்னாங்கப்பா என் ஃப்ரெண்டு. இந்த மசாலா போட்டு கிண்டும் போது அப்படி ஒரு வாசமாக இருந்துச்சுப்பா. இந்த சுக்கானம் உண்மையில் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம சுக்கானம்னு சொல்கிறோம். அவங்க இதுக்கு பேர் வந்து புளி ரசம்ங்கிறாங்கப்பா இதுக்கு. சரியா? நம்ம வந்து மருந்து குழம்புங்கிறோம், அவங்க ரசம்ங்கிறாங்க. புளி ஊற்றுறதுனால ரசங்கிறாங்க. இதுதான் அவங்க 20 நாளையும் சாப்பிடுவாங்களாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சா, 300 மில்லி தண்ணி ஊற்றுங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும், ஒரு மூடி போட்டுக்கிறோங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு நல்லா புத்துணர்ச்சி தரும். அதே நேரத்தில் உங்களுக்கு உடம்பு வலி இருக்கிறவங்களாம் இதை செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்போ உடம்பு வலியாக இருக்கோ அப்போ நீங்கள் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா மலன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போ சிறு அடுப்பில் வச்சுருங்க. சில பிள்ளைங்களுக்கு குழம்பு திக்னஸாக இருக்கிறது பிடிக்கும். சில பேருக்கு கொஞ்சம் குழம்பாக இருக்கிறது பிடிக்கும். குழம்பாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடைச்சிருங்க. நான் வந்து கொஞ்சம் சுண்டை வச்சு அவங்க சொன்னது மாதிரி இந்த மாதிரி நல்லா சுண்டை வச்சு கொடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து 3 வேளை சாப்பிட்லாம் இந்த குழம்பை. சரியா? 2 நாளைக்கு கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம். இது கெட்டலாம் போது வெளியவே வச்சுக்கரலாம். மதியத்துக்கு மட்டும் இந்த குழம்பை போட்டு சுடு சோத்தில் போட்டு கொடுங்களேன். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பப்பையில் இருக்கிற கசடு எல்லாம் வெளியேறும் இந்த கடுகு இருக்கிறனால. நம்ம கடுகு தூளுண்டு தனிப்பட்ட முறையில் ஒரு இது செய்வோம்ல, அது செய்யாமல் இதை நம்ம போட்டுக்கலாம். ஒரே பொருள். கடுகு தூள், பிரசவத்தூள்லாம் இப்போ ரொம்ப பேர் சாப்பிட்றதில்லப்பா. இஞ்சி சாரே இப்போ குடிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அளவுக்கு திக்காயிருச்சு பாருங்களேன். ஆனால் இது வந்து உங்களுக்கு மஞ்சள் உங்கள் குழந்தைகள் பேபிகளுக்கு இருந்துச்சுன்னா அந்த சுக்கு, மிளகு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? மஞ்சள் போன அப்புறம் இதை கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்காவது இதை வச்சு கொடுங்களேன். ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு அலுப்பு, கர்ப்பப்பையில் இருக்கிற கசடு எல்லாமே உங்களுக்கு வெளியேறும். பிரசவ சாப்பாட்டில் வந்து பூண்டு லேவியம் நம்ம இருக்கவே நம்ம கஷ்டம்னு நினைப்போம். ரொம்ப ஈஸியாக செய்ய மாதிரி உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். நீங்களும் செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தை பெற்று 2 வாரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தாய்ப்பால் ஊறும். அட்லீஸ்ட் 1 மாதமாவது சாப்பிடணும். இப்போ நம்மளுடைய பூண்டு குழம்பு, நம்ம மருந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சுடு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நெய் விட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கூட சாப்பிட்லாம். அப்படியும் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடுங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை சூடு பண்ணி 2 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அடுத்த பதில் சந்திக்கலாமா? வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.